புனித ஜான் போஸ்கோ பாகம் 6 குருமடத்தில் புனித ஜான் போஸ்கோ. நம்முடைய பேரின்ப வீடாகிய மோட்சமும் நரகமும் நாம் தெரிந்து கொள்ளும் வாழ்வில்தான் இருக்கின்றது என்பதை அறிந்த ஜான் போஸ்கோ தான் குருமடத்தில் சேர்வதற்கு முன் சில நாட்களை ஜெப வழிபாட்டில் செலவழித்து வந்தார். 1835 ஆண்டு அக்டோபர் திங்கள் 25ஆம் நாள் காஸ்தலினோவோ என்னும் ஊரிலுள்ள தேவாலயத்தில் உலக உடையை கழற்றிவிட்டு குருவானவர் உடையை அணிந்தார். நண்பர்களும் உறவினர்களும் அதை கண்டுகளித்தனர். அப்போது அவர் தம்முடைய கெட்ட பழக்கங்களையெல்லாம் நீங்க நல்ல மனிதனாய் வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று உருக்கமாக வேண்டிக் கொண்டார். அன்று முதல் புது மனிதனாய் வாழ விரும்பி கீழ்வரும் உறுதிமொழிகளை கைக்கொண்டார். முதலாவது, இன்று முதல் நான் தெருக்களிலும் சந்தைகளிலும் காட்டப்படும் கூத்து விளையாட்டுகளையும் நடனங்களையும் இனிமேல் ஒருபோதும் பார்ப்பதில்லை. இரண்டாவது, இதுவரை நான் செய்து வந்த வேடிக்கை விளையாட்டுகளையும் வீணை மீட்டுதலையும் இன்றோடு விட்டொழிக்கிறேன். வேட்டைக்கும் போவதில்லை. இவை யாவும் குருத்துவ நெறிக்கு ஒத்திருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. மூன்றாவது, தேவையின்றி வெளியில் போக மாட்டேன். உணவையும் உறக்கத்தையும் குறைத்துக் கொள்வேன். நான்காவது, இதுவரை உலக கல்வியை தேடி வந்தேன். இன்று முதல் இறைவனை பற்றிய ஞான நூல்களையே அதிகமாக தேடுவேன். லீலி மலர் என்று அழைக்கப்படும் புனித கற்பென்னும் புண்ணியத்திற்கு எதிரான சிந்தனை, சொல், செயல் முதலியவற்றோடு என் முழு வலிமையுடன் போராடி அப்புனிதத்தை காப்பாற்றக்கூடிய வழிபாடுகளை செய்து வருவேன். ஆறாவது, ஒவ்வொரு நாளும் செய்து வரும் பக்தி செயலோடு ஞான வாசகத்தையும் சிறிது நேரமாவது படித்து வருவேன். ஏழாவது, ஆன்ம நன்மையை விளைவிக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்லது வரலாற்றை ஒவ்வொரு நாளும் என் நண்பர்களுக்கு சொல்லி வருவேன். மேற்கூறிய 7 உறுதிமொழிகளையும் ஒரு சிறிய புத்தகத்தில் எழுதி தேவ அன்னையின் படத்திற்கு முன்பாக அவைகளை படித்து அதன்படி தன் உயிருள்ள வரையிலும் கடைபிடிப்பதாக உறுதியளித்தார். ஜான் குருமடத்தில் சேர வேண்டிய நாளில் மார்கரித்தம்மாள் தன் மகனிடம் பின்வருமாறு கூறினாள். என் அன்பு மகனே, நீ இப்பொழுது குருவானவருக்குரிய உடையை உடுத்தியுள்ளாய். உனக்கு கிடைத்த நல்வாழ்வை எண்ணி எண்ணி என் மனம் மகிழ்ச்சி கடலில் திளைக்கின்றது. ஆனால் உன்னை பெருமைப்படுத்துவது நீ உடுத்தியிருக்கும் உடையல்ல, புண்ணிய வாழ்வென்பதை மறந்து போகாதே. இறைவன் பெயரால் உன்னை கேட்பதெல்லாம் கிறித்துவ வாழ்வில் உனக்கு ஐயம் ஏற்படுமாகில் இத்தூய உடையை அவமதியாதே. உடனே அதை கழற்றிவிடு. என் மகன் தன் கடமைகளை அலட்சியம் செய்யும் குருவானவராய் இருப்பதை காட்டிலும் ஒரு ஏழை குடியானவனாய் இருப்பதை பார்ப்பதில் எனக்கு அதிக விருப்பம். நீ உலகில் பிறந்ததும் உன்னை நான் தேவ அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். பிறகு உன்னையும் தேவ அன்னையின் மாட்டில் அன்பாய் இருக்கும்படி சொன்னேன். இப்பொழுது நீ உன்னை முழுவதும் அவளுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவ அன்னையின் மீது பக்தியாயிருக்கும் குழந்தைகளிடம் அதிகமாக அன்பு செய். நீ குருபட்டம் பெறும் பேற்றினை பெற்றால் உன் உயிருள்ளவரை அத்தாயின் பெருமை எங்கும் பரவ பாடுபடு. இவ்வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் மார்கரித்தம்மாள் கண்களில் நீர் ததும்பிற்று. ஜான் போஸ்கோவும் கண்களில் நீர் ததும்ப, அம்மா, நீங்கள் இன்று வரை செய்துள்ள அனைத்து உதவிகளுக்கும் நான் என்றும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது சொல்லிய அறிவுரைகள் அனைத்தையும் என் இதயத்தில் எழுதி வைத்துக் கொண்டுள்ளேன் என்று சொல்லி தாயிடம் விடை பெற்றுக் கொண்டு குருமடத்திற்கு சென்றார். அம்மடத்தின் சில செயல்களை குறித்து ஜான் போஸ்கோ கீழே வருமாறு கூறுகிறார். நான் குருமடத்தில் சேர்ந்ததும் இறைவனின் அருளை பெற 3 நாளும் ஒடுக்கம் செய்தேன். எங்களுக்கு தத்துவ சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கவிருந்த குருவிடம் சென்று அவரை எனக்கு சில அறிவுரைகள் கூறும்படி கேட்டேன். நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய்து வா, இது ஒன்றே போதும் என்றார். அக்குருவானவர் சொல்லியபடியே என் கடமைகளை ஒழுங்காக செய்து வந்தேன். அதன் பயனாக என் மேல் அதிகாரிகளும் நண்பர்களும் என் மீது அதிக அன்பு செலுத்தினார்கள். நானும் என் மேலதிகாரிகளிடம் அதிகமாக அன்பு செலுத்தி வந்தேன். அப்படி இருந்தும் என் இதயம் மனநிறைவு அடையவில்லை. ஏனெனில் மேலதிகாரிகள் எங்களுடன் அதிகமாக நெருங்கி பழகாததே காரணம். மடத்தின் மேலதிகாரிகள் ஒரு ஆண்டிற்கு 2 முறைதான் எங்களை காண வருவார்கள். நாங்கள் மடத்தை விட்டு விடுமுறையை கழிக்க வீட்டிற்கு செல்வதற்கு முன் 1 முறையும் வீட்டிலிருந்து மடத்திற்கு வந்த பின் 1 முறையும் தான் பார்க்க வருவார்கள். மடத்து மாணவர்களும் மேலதிகாரி குருவானவர்களோடு உரையாட செல்வதில்லை. அப்படி மாணவர்கள் மேலதிகாரிகளால் அழைக்கப்பட்டால் அவர்களிடமிருந்து ஏதாவது தண்டனை பெறுவதற்காகவே எங்களை பார்த்து கொள்ள வாரந்தோறும் ஒரு குருவானவர் நியமிக்கப்படுவார். இதன் காரணமாகத்தான் நான் குருமடத்தில் துன்பம் அனுபவித்து வந்தேன். எத்தனையோ முறை நான் மேலதிகாரியிடம் சென்று என் ஐயங்களை தீர்த்து கொள்ள நினைத்தும் முடியவில்லை. இதனால் தான் நான் விரைவில் குருவானவராக விரும்பினேன். ஏனெனில் நான் எப்பொழுதும் பிள்ளைகளின் நடுவில் இருந்து அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறவும் அவர்களை மகிழ்ச்சியுடன் இருக்க செய்யவும் அவர்கள் எந்த ஒரு சிறு குற்றமும் செய்யாதபடி பார்த்து கொள்ளவும் தான். என் அன்னையின் அறிவுரைப்படி தேவத்தாயின் மீது பக்தியாய் இருக்கின்றவர்கள் மீதும் தம் கடமைகளை ஒழுங்காக செய்கின்றவர்கள் மீதும் அதிக அன்பு செலுத்தி வந்தேன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திருப்பலி பூசையும் தியானமும் ஞான வாசகமும் ஜெபமாலையும் இருந்தன. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இன்னும் முக்கிய திருவிழா நாட்களிலும் தான்
தேவநற்கருணை உட்கொள்வதற்கு அனுமதி இருந்தது. ஆனால் நான் பன்முறை தேவநற்கருணை உட்கொண்டு வந்தேன். இதை அறிந்த என் மேலதிகாரிகள் ஒன்றும் கூறவில்லை. அடிக்கடி தேவநற்கருணை உட்கொள்வதுதான் இறைவாழ்வில் நிலைத்திருப்பதற்கு ஏற்ற வழி என்பதை உணர்ந்தேன். குருமடத்தில் விளையாட குறிக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் சில வேளைகளில் மாணவர்கள் ஒன்றாக கூடி தாங்கள் வகுப்பில் ஏற்பட்ட ஐயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது வழக்கம். சில வேளைகளில் கடினமான காரியங்களை பற்றி தங்களுக்குள் விவாதிப்பார்கள். ஜான் எல்லோரையும் விட வயதில் மூத்தவராயினும் எல்லோருடைய அன்பிற்கு உரியவராயும் திறமையுடன் பேசுபவராயும் இருந்ததினால் அவரை தங்களுக்கு தலைவராக தெரிந்து கொண்டனர். அவர் பேசிய உரைகளை யாரும் மறுத்து கூற முடியாது. இக்கூட்டங்களினால் மாணவர்கள் நல்ல பயனை அடைந்தனர். ஜான் படிப்பதற்கு வேண்டிய நேரத்தை வெகு திறமையுடன் தேடிக்கொள்வார். அவர் தம் படுக்கை விட்டு சுறுசுறுப்புடன் எழுந்து காலை கடன்களை எல்லாம் முடித்து கோவிலுக்கு செல்லும் முன் 1/4 மணி நேரமாவது புத்தகத்தை எடுத்து படிப்பார். அறிவு கூர்மையாவதற்கும் ஐம்புலன்களை அடக்கவும் உணவில் கட்டுப்பாடுடன் இருந்தார். தன் அன்னை கொண்டு வரும் தின்பண்டங்களை தன் நண்பர்களுடன் கூடி பகிர்ந்து உண்பார். ஜான் போஸ்கோவிற்கு மலர்ந்த முகமும் எதையும் தாங்கும் இதயமும் நற்பண்புகளும் இருந்ததால் மாணவர்கள் தங்கள் துயரங்களையும் ஐயங்களையும் இவரிடம் கூறி ஆறுதலும் தெருதலும் அடைவார்கள். ஜான் போஸ்கோ குருவானவர் உடை உடுத்திய போது கைகொண்ட 2ஆம் உறுதிமொழியாகிய வேடிக்கை விளையாட்டுகளை விட்டொழிக்கிறேன் என்பதை அவருடைய ஆன்ம குருவாகிய மறைதிரு கபாசோ அடிகளார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது விளையாட்டு நேரங்களில் ஏதாவது அரிய வித்தைகளையும் புதுமைகளையும் செய்து தமது நண்பர்களை மகிழ்விப்பார். சில வேளைகளில் மேட்ராசன கோவிலில் உதவி புரிய அனுப்பப்படுவார். அப்பொழுது அவர் குழந்தைகளுடன் பேசி விளையாடி அவர்களுக்கு திருமறை சுவடிகளை கற்பித்துக் கொடுப்பார். அந்நாட்களில் ஒரு கனவு கண்டார். அவர் குருத்துவ உடையை அணிந்து கொண்டு ஒரு தையர் கடையில் வேலை செய்து கொண்டிருந்தது போல தோன்றியது. புது உடைகளை தையாமல் கிழிந்த உடைகளுக்கு ஒட்டு போட்டு அவைகளை சரிபடுத்திக் கொண்டிருந்தார். இக்கனவை எவரிடமும் வெளிப்படுத்தாமல் தமது குறுப்பட்டத்திற்கு பிறகு மறைதிரு கபாசோ அடிகளாரிடம் மட்டும் தெரிவித்தார். இக்கனவினால் அவர் நல்ல பிள்ளைகளை தேடுவதோடு கூட கெட்டழிந்து திரியும் பிள்ளைகளையும் நல்வழிக்கு கொண்டு வருவார் என அடிகளார் விளக்கம் தெரிவித்தார். ஜான் போஸ்கோவுடன் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் அவரை காண்பதற்காக வியாழக்கிழமைகளில் குருமடத்திற்கு வருவார்கள். அப்பொழுது அவர்களுடைய புத்தகங்களையும் எழுத்து வேலைகளையும் அவரிடம் கொண்டு வந்து காண்பிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குருமடத்தில் பயிலும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு நடக்கும். அதில் முதன்மையாக ஒரு மாணவனுக்கு 60 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படும். ஜான் போஸ்கோ குருமடத்தில் இருந்த 6 ஆண்டுகளிலும் அவரே அப்போட்டிகளில் வெற்றி பெற்று அப்பரிசனை பெற்று வந்தார். தத்துவ சாஸ்திர படிப்பின் 1ஆம் ஆண்டு முடிந்தது. விடுமுறை காலம் துவங்கியது. தம்மை ஒரு காலத்தில் அன்புடன் ஆதரித்து வந்த மோலியா என்பவரின் குடும்பத்தை பார்க்க விரும்பி அவர்கள் ஊருக்குச் சென்றார். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த மோலியா குடும்பத்தினர் தூரத்தில் ஒரு குருவானவர் வருவதைக் கண்டு அவர் யாரென கூர்ந்து பார்த்த பின் அவர் ஜான் போஸ்கோவென அறிந்து ஆனந்த கண்ணீர் விட்டனர். அவர் அருகில் வந்ததும் அவர்களை நோக்கி, பார்த்தீர்களா, ஒரு நாள் நான் குருவானவர் ஆவேன் என்று சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றார். அவர்கள் வீட்டில் 2 நாட்கள் தங்கிய பின் தன் தாயை பார்க்க வீட்டிற்கு சென்றார். இம்முறை தன் தாயின் வீட்டில் அதிக நாள் தங்கவில்லை. மோல்டால்டோ என்னும் ஊரில் உள்ள மடத்தில் சில செல்வந்தர்களின் குழந்தைகளுக்கு 3 மாதமாக கிரீக் மொழியை ஜான் போஸ்கோ கற்றுக் கொடுத்து வந்தார். ஏழை குழந்தைகளைப் போல செல்வந்தர்களின் குழந்தைகளை அவரால் கவர முடியவில்லை. ஆதலால் தாம் செல்வந்தர்களின் குழந்தைகளுக்கு அல்ல, அனாதை ஏழை குழந்தைகளுக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக அறிந்து கொண்டார். தமது விடுமுறை நாட்களை எல்லாம் பிறருக்கு கல்வி கற்பதில் செலவழித்து வந்தபடியால் அவருடைய உடல் நலம் சற்றே குறைய ஆரம்பித்தது. அதனால் அவர் அவ்வாண்டு நவம்பர் திங்களில் நடக்கவிருக்கும் தேர்விற்கு தகுந்தபடி தயார் செய்ய முடியவில்லை. ஆயினும் அவர் குருமடத்தை அடைந்ததும் சில நாட்களில் அப்பாடங்களை நன்கு படித்து தேர்வில் முதலிடம் பெற்றார். அதற்கு பரிசாக தத்துவ சாஸ்திரத்தின் 2ஆம் ஆண்டில் அவருக்கு அரை சம்பளம் குறைக்கப்பட்டது. அதே ஆண்டில் 1836 லூயிஸ் குமெல்லோவும் அங்கீகரித்து அக்குருமடத்தில் சேர்ந்தார். போஸ்கோவும் குமெல்லோவும் சிறந்த நண்பர்களாக விளங்கினார்கள். குமெல்லோ குருமடத்தில் வாழ்ந்து வந்த வாழ்க்கை வியப்புக்குரியது. அவர் தம் கடமைகளை ஒழுங்காக செய்வார். இறைவனாகிய இயேசுவின் மீது அதிக அன்புடையவர். அதனால் அவர் அடிக்கடி திவ்யநற்கருணை உட்கொண்டு வருவார். அவர் இறைவனை நினைத்து ஜெபம் செய்கிற பொழுது அவரை அறியாமலேயே பெருமூச்சு வரும், கண்ணீரும் வெளிவரும். ஆனால் ஜான் போஸ்கோ ஜெபம் செய்யும் பொழுது அவரிடம் யாதொரு சிறப்பான அடையாளங்களும் தோன்றுவதில்லை. அவர் தேவ நற்கருணையை உட்கொண்டதும் தம் இடம் சென்று முழந்தாளிட்டு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி உருக்கத்துடன் வேண்டிக் கொள்வார். ஜான் போஸ்கோ தன் நண்பன் கொமெல்லோவை பற்றி கூறுகிறார். நான் தனியே உலாவிக் கொண்டிருக்கும் போது கொமெல்லோ என்னோடு சேர்ந்து உலாவிய பின் மெதுவாக என்னை கோவிலுக்கு அழைத்துச் சென்று மரண வேதனை படுகிறவர்களுக்காக தேவ நற்கருணையை சந்திக்க செய்வார். உத்திரிக்கிற ஆன்மாக்களை குறித்து அவருடன் சேர்ந்து ஜெபமாலை சொல்லும்படி அழைப்பார். அவர் என் காவல் சமணசாக இருந்து வந்தார். நான் செய்யும் சில தவறுகளை அன்புடன் கூறி அவற்றை திருத்துவார். அறிவுரை கூறி ஆறுதல் அளிப்பார்.
அவரிடமிருந்து நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டேன். ஆனால் ஒரே ஒரு செயலை மட்டும் அவரைப் போல பின்பற்ற முடியவில்லை. யாதெனில் தபசு காலங்களில் 40 நாட்களும் ஒரு சந்தி கடைபிடிப்பதும், தேவதாயினை மகிமைப்படுத்த சனிக்கிழமை தோறும் ஒரு சந்தி இருப்பதும், பிறர் செய்யும் அவமானங்களையெல்லாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதும், கடமைகளை செவனே செய்வதும் என்னால் முடியவில்லை. ஆனால் கூடிய மட்டும் அவர் செயல்களை பின்பற்றத் தொடங்கினேன். கொமெல்லோ குருமடத்திலுள்ள அனைவருக்கும் ஒளிவீசும் சுடர்போல் விளங்கினார். ஜான் தன் நண்பர்களுடன் காணப்பட்ட நல்ல குணங்களை போற்றினார். அத்தகைய நற்பண்பு ஜானிடம் அமைந்திருந்தது. ஏனெனில் அவருடைய நண்பர்கள் ஜான் போஸ்கோவையும் கொமெல்லோவையும் ஒப்பிட்டு பார்த்து இருவரையும் ஒரே வரிசையில் வைக்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். மறைதிரு ஜாக்கோமெல்லி அடிகளார் ஜான் போஸ்கோவை பற்றி கீழ்வருமாறு சொல்லுகிறார். ஜான் போஸ்கோவுடன் நான் உரையாடும் பொழுதெல்லாம் என் இதயத்தில் ஒருவித மகிழ்ச்சி உண்டாகும். பலமுறை அவர் என்னை கோவிலுக்கு அழைத்து சென்று தேவதாயை மகிமைப்படுத்த மாலை வழிபாடு செய்வார். விளையாட்டு நேரங்களில் கூட ஞான செயல்களை பற்றி உரையாடுவார். ஒரு நாள் விளையாட்டு நேரத்தில் பள்ளிக்கூடத்திற்கு சென்று இறைவனாகி இயேசுவை பற்றியும் தேவதாயை பற்றியும் 2 பாடல்களை பாடி விளக்கமும் செய்தார். அவர் செய்த விளக்கத்தைக் கண்டு வியந்து போனேன். அவர் தன்னுடைய 5 புலன்களை அடக்கி ஆண்டு வந்தார். துடுக்கானவர் ஆயினும் அவர் கோபமாக இருந்ததை நான் ஒருபோதும் கண்டதில்லை. மாணவர்கள் அனைவரும் போற்றுகின்ற தகுதியை உடையவர். மாணவர்களுள் ஏதேனும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் தன் திறமையால் அவர்களை சமாதானப்படுத்தி ஒற்றுமைப்படுத்துவார். தத்துவ சாஸ்திர 2ஆம் ஆண்டில் மாணவர்களுக்குள் போட்டித் தேர்வு நடந்தது. அத்தேர்வில் முதன்மையாக வருபவருக்கு 2 மாத சம்பளம் தள்ளி கொடுக்கப்படும். இம்முறை அத்தேர்வில் ஜான் போஸ்கோ முதன்மை பெறுவது ஐயத்தில் இருந்தது. ஏனெனில் அவருடைய வகுப்பில் நன்கு படிக்கும் திறமைசாலியான வேறொரு மாணவன் படித்து வந்தார். போட்டித் தேர்வில் இருவரும் முதன்மையாக வந்தனர். யாருக்கு பரிசினை அளிப்பதென தெரியவில்லை. அப்பரிசை இருவரும் சமமாக பிரித்து எடுத்துக்கொள்வதென முடிவு செய்தபோது ஜான் போஸ்கோ அதற்கு இசைந்தார். ஆனால் அந்த மாணவன் செல்வந்தனாக இருந்த போதிலும் அதற்கு இசையவில்லை. அதனால் அவ்விருவருக்கு மற்றும் ஒரு போட்டித் தேர்வு நடத்த அதில் ஜான் போஸ்கோ முதன்மையாக வந்து அப்பரிசனை பெற்றார். ஆண்டு தேர்வுக்கு தன்னை தயார் செய்ய ஒரு குரு மாணவரோடு சேர்ந்து பாடங்களை படித்து வந்தார். அப்பொழுது அந்த மாணவர் ஜானை பார்த்து, இப்பக்கத்தை யார் முதலில் மனப்பாடமாக சொல்லுகிறார்கள் என பந்தயம் போடுவோமா என்றார். அதற்கு சரி என ஒத்துக்கொண்டார் நமது ஜான். குருமானவர் ஒருமுறை அப்பக்கத்தை படித்த பின் நான் தயார் என கூறி ஒரு தவறுமின்றி கூறி முடித்தார். பிறகு ஜானை பார்த்து நீ சொல் பார்ப்போம் என்றார். ஜானும் ஒரு தவறுமின்றி மடமடவென சொல்லி முடித்த பின் தம் நண்பனை பார்த்து, இதே பக்கத்தை நீ கடைசி வார்த்தையிலிருந்து துவங்கி முதல் வார்த்தை வரைக்கும் தலைகீழாக சொல் பார்ப்போம் என்று அழைத்தார். அதற்கு அக்குருமானவன், என்ன நீ சொல்வது வியப்பாயிருக்கிறதே என்று சொல்ல, ஜான் இதோ நான் சொல்கிறேன் கேள் என்று சொல்லிக்கொண்டு முன்போல மடமடவென தலைகீழாய் சொல்லி முடித்தார். அக்குருமானவரோ வியந்து நின்றார். இதிலிருந்து ஜானுடைய கூர்ந்த அறிவும் நினைவாற்றலும் நன்கு விளங்கும். ஜான் போஸ்கோ கீழ் வகுப்பில் படிக்கும்போது பல புத்தகங்களை படித்து மொழியின் சுவையை அறிந்திருந்தார். இப்பொழுது ஞான புத்தகங்களை படிக்கும் பொழுது அவைகளின் நடை அவருக்கு உயர்ந்ததாக தோன்றவில்லை. ஆதலால் மொழியின் அழகு, நடை, சுவை முதலியவை திருமறை புத்தகங்களில் இல்லை என நினைத்தார். ஒரு நாள் கிறிஸ்து அனுசாரம் என்ற புத்தகத்தை படித்தார். அதன் சுவையை உணர்ந்தார். அது ஒரு பெரிய எழுத்தாளரால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என நினைத்தார். அப்புத்தகத்தில் உள்ள அரிய பெரிய பொருட்செறிவுள்ள கருத்துகள் தெளிவான நடையில் எழுதப்பட்டிருப்பதை கண்டு வியந்தார். இன்னும் உலக ஆசிரியர் எழுதிய நூல் முழுவதும் படித்து அறியக்கூடிய கருத்தினை இந்த ஞான நூலின் ஒவ்வொரு வாக்கியத்திலும் அடங்கியிருப்பதாய் உணர்ந்தார். அன்று முதல் ஞான நூல்களையே படித்து வந்தார். தத்துவ சாத்திரத்தின் 2ஆம் ஆண்டு படிப்பு முடிந்து விடுமுறையை கழிக்க ஜான் தமது வீடு சென்றார். அங்கு தமது நேரத்தை படிப்பிலும் மாணவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதிலும் வயலில் வேலை செய்வதிலும் செலவழித்து வந்தார். அவ்வாண்டில் நடந்த முக்கிய நிகழ்ச்சிகளை ஜான் போஸ்கோ பின்வருமாறு கூறுகிறார். என் மாமா வாழ்கிற ஊரில் புனித பர்தலேமியுஸ் திருவிழா நடந்தது. பங்குத்தந்தைக்கு உதவியாக கோவிலில் வேலை செய்ய என்னை அங்கு அழைத்தார். நானும் மகிழ்ச்சியாக அங்கு சென்று பல உதவிகள் செய்து வந்தேன். என் மாமன் திருவிழாவை முன்னிட்டு நடத்தியதால் அவர் வீட்டில் விருந்து நடந்தது. அதற்கு பங்குத்தந்தையும் வந்திருந்தார். உணவு வேளை முடிந்ததும் சிறிது நேரம் வீணை வாசிக்க என்னை அழைத்தார். அவர்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று வீணை வாசித்தேன். சற்று நேரத்திற்கு பின் வெளியில் ஏதோ ஓசை கேட்க சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்தேன். ஆ, என்ன இது? வீணையின் இசையோடு இணைந்து அநேகர் மகிழ்ச்சியுடன் நடனமாடிக்கொண்டிருந்தனர். அந்நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட சினத்திற்கு அளவே இல்லை. கூத்தும் நடனமும் கூடாதென கண்டனம் செய்யும் நானே இந்நடனத்திற்கு காரணமாயிருப்பதா? இருக்க மாட்டேன். இதோ இவ்வீணையை கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் என்று கூறி மேடையை விட்டு எழுந்தேன். வீட்டிற்கு சென்று என் வீணையை எடுத்து சுக்குநூறாக உடைத்து விட்டேன். இனிமேல் ஒருபோதும் வீணையை தொடுவதில்லை என உறுதி எடுத்துக்கொண்டு அதன்படியே நடந்து வந்தேன். வீணையை மீட்டும் பயிற்சியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன் என்றாலும் அதை ஒரு நாளும் கையில் பிடித்ததில்லை.
மற்றொரு நாள் நான் பறவைகளை பிடிக்கச் சென்றபோது ஓநாய் ஒன்று எதிர்பட்டது. அதை சுடுவதற்காக வயல்களையும் குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் தாண்டிக் கொண்டு வெகு தூரம் சென்று விட்டேன். ஒரே குண்டில் அதை சுட்டு வீழ்த்தினேன். குண்டு வெடித்ததும் என் பின்னால் ஓடி வந்த நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் அவ்விலங்கு விழுந்த இடத்தை நோக்கி ஓடினார்கள். நானோ ஓநாய் இறந்ததை பற்றி வருத்தமடைந்தேன். பிறகு என்னை பற்றி சிறிது கவனித்தேன். உன் சட்டையும் கால் சட்டையும் தவிர மேலங்கி இல்லை என்பதை உணர்ந்தேன். அப்பொழுது எனக்கு உண்டான வெட்கம் கொஞ்ச நஞ்சமல்ல. என்ன செய்வது? அரைகுறையாக உடை உடுத்திருப்பதைக் கண்டு என் நிலையை கண்டு வருந்தி நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்டேன். இனி ஒருபோதும் வேட்டையாட மாட்டேன் என மறுபடியும் உறுதி எடுத்துக்கொண்டேன். மேற்கூறிய 2 நிகழ்ச்சிகளும் பாவமாகாது. ஆயினும் உலக மகிழ்ச்சிக்குரியதாய் இருப்பதனால் அவைகளை நீக்குவதே நல்லது. அதுதான் ஒழுங்குமுறையாகும். இதுபோன்ற பல உயரிய கொள்கைகளை வாழ்வில் கடைபிடித்து அவர் எல்லோருக்கும் வழிகாட்டும் உத்தமராக விளங்கினார். மறைதிரு ரொப்போலோ அடிகளார் ஜான் போஸ்கோவின் நல்ல நடத்தையை பற்றி சுருக்கமாய் சொல்லுவதாவது: போஸ்கோ குறுமடத்தில் எவ்வளவு நல்ல நெறியில் வாழ்ந்து வந்தாரோ அவ்வாறே விடுமுறை நாட்களிலும் தமது வீட்டில் வாழ்ந்து வந்தார். கோவிலில் நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் மகிழ்ச்சியுடன் கலந்து அனைவருக்கும் உதவி செய்ய முன் வருவார். அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்றார். ஜான் போஸ்கோ விடுமுறை நாட்களில் தமக்கு விருப்பமான கிரீக், பிரெஞ்சு, லத்தீன், எபிரேயம் ஆகிய மொழிகளை படித்து வந்தார். தமக்கு தெரிந்த துர்கோ என்பவருடைய திராட்சை தோட்டத்திற்கு சென்று படித்து வருவார். ஒரு நாள் துர்கோ அவரை பார்த்து, நீ இப்பொழுது குருப்பட்டத்திற்கு படித்து வருகிறீர். இன்னும் சிறிது காலத்திற்குள் குருவானவர் ஆவீர். அப்போது என்ன செய்வீர் என்று கேட்க ஜான் மறுமொழியாக, நான் பங்கு குருவானவராகவோ அல்லது உதவி குருவானவராகவோ இருக்க எனக்கு விருப்பமில்லை. ஏழை பிள்ளைகளையும் அனாதை குழந்தைகளையும் அழைத்து அவர்களை நல்லவர்களாக, சொல்லில் வல்லவர்களாக, தூய்மையான கிறிஸ்தவர்களாக மாற்றுவதே எனக்கு விருப்பமான வேலையாக இருக்கும் என்றார். மற்றொரு நாள் ஜான் போஸ்கோ துர்கோ என்பவரை பார்த்து, தாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கனவு கண்டதாகவும் அதில் தாம் பிள்ளைகளுக்கு உழைக்க வேண்டிய இடம் தூரின் நகரம் என்றும் கூறினார். குருமடத்தில் ஜான் போஸ்கோவுடன் படித்து வந்தவர்களுள் ஒருவராகிய மறைதிரு போசியோ அடிகளார் 1890ஆம் ஆண்டு, அதாவது ஜான் போஸ்கோ இறந்த 2ஆம் ஆண்டு, தூரின் நகரில் உள்ள சலேசிய மடங்களை பார்க்க வந்தார். எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்த பின் வியப்புடன் கூறியதாவது: இப்பொழுது நான் பார்த்தவைகளில் ஒன்றும் எனக்கு புதியதாக தோன்றவில்லை. இவை யாவையும் பற்றி நாங்கள் குருமடத்தில் படிக்கும்போதே ஜான் போஸ்கோ வெகு தெளிவாக சொல்லியிருக்கிறார். பின்னால் நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்லிய தகைசால் அண்ணலாயிற்றே அவர் என்று வெகுவாக பாராட்டினார். அவ்வாண்டு விடுமுறை காலத்தில் பக்கத்து கிராமத்தில் புனித ஜெபமாலை மாதாவின் திருவிழா கொண்டாடிய போது அவ்வூர் பங்கு குருவானவர் ஜான் போஸ்கோவை ஒரு மறைவுரை செய்யும்படியாக கேட்டுக்கொண்டார். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் காட்டி வரும் தேவத்தாயினை பற்றி பேசுவது தமக்கு உண்மையாகவே கிடைத்திருக்கும் நற்பேறு என்று எண்ணிய ஜான் போஸ்கோ குருவானவருடைய கருத்திற்கு இசைந்து எல்லோரும் வியக்கும் வண்ணம் தேவத்தாயின் பெருமைகளை எடுத்துக் கூறினார். சில நாட்களில் குமல்லோவிடமிருந்து கடிதம் வந்தது. அக்கடிதத்தில் தான் மோட்சராக்கினியை பற்றி ஒரு மறைவுரை செய்ய வேண்டியிருப்பதாகவும் அதன் பிறகு அவரை பார்க்க வருவதாகவும் எழுதப்பட்டிருந்தது. தன் உயிர் நண்பன் தன் வீட்டிற்கு வருவதை முன்னிட்டு ஜான் போஸ்கோ அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கொமல்லோ செய்த மறைவுரையை முன்னிட்டு அவருடன் மகிழ்ச்சி கொண்டாட அவர் இருந்த இடத்திற்கு போனார். அன்றே ஜான் போஸ்கோவும் அவ்விடம் ஒரு மறைவுரை ஆற்றும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. எவ்வாறெனில் அவ்வூரில் புனித ஆரோக்கியநாதருடைய திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. அவ்விழாவிற்கு அனைத்து கிராம மக்களும் வந்து கூடுவார்கள். அவ்வாண்டு அநேக குருவானவர்களும் வந்திருந்தனர். அன்று மாலை மறைவுரையாற்ற வேண்டிய குருவானவர் வரவில்லை. பங்கு குருவானவரோ என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையுடன் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்தார். ஜான் போஸ்கோ இதனை கண்டு அங்கு வந்திருக்கும் குருக்களிடம் விவரத்தை தெரிவித்து அவர்களுள் யாராவது மறைவுரை ஆற்றினால் அதனால் எண்ணற்ற மக்கள் பயனடைவார்கள் என்று வேண்டினார். அதற்கு யாரும் செவி கொடுக்கவில்லை. அவர் அவர்களை விடாமல், என்ன, திருவிழாவிற்கு கூடியிருக்கும் இத்தனை மக்களையும் மறைவுரையின்றி அனுப்பிவிடுவது சரியா? 2 வார்த்தைகளை சொல்ல ஒருவராலும் இயலாதா என்றார். உடனே ஒரு குருவானவர் அவரை பார்த்து, புனித ஆரோக்கியநாதரை பற்றி யாதொரு முன் தயாரிப்புமின்றி எப்படி பேச முடியும்? மற்றவர்களை ஏன் தொல்லை செய்கிறாய்? வேண்டுமானால் நீயே ஒரு மறைவுரை நிகழ்த்தலாமே என்றார். உடனே மற்றவர்கள், ஆமாம், நீயே மறைவுரை செய்ய வேண்டும் என்று கை கொட்டி கொண்டு சொன்னார்கள். ஜான் போஸ்கோ சிறிது நேரம் சிந்தித்து, நல்லது, உங்களில் ஒருவரும் பேச மறைவுரையாற்ற முன் வராததினால் நானே அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி புனித ஆரோக்கியநாதரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். பின் மன உறுதியுடன் மறைவுரையாற்றும் இடத்திலிருந்து மறைவுரையாற்றினார். அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களும் பாராட்டும் வகையில் அவர் பேச்சு அமைந்திருந்தது. அனைத்து குருவானவர்களும் அவர் பேசிய வசனங்களையும் கருத்துகளையும் கண்டு பெரிதும் வியந்து நின்றனர். இந்த மறைவுரைதான் அவர் பேசிய மறைவுரைகளுள் மிக மேலானதாக சொல்லப்பட்டது. இதுபோன்ற பல இடங்களில் மழை பெய்வது போல் மறைவுரையாற்றினார்.
அவரின் உரையால், இனிய பேச்சால் மக்களிடையே காணப்பட்ட அறியாமை பேய்கள் கதிரவனை கண்ட பனி போல் நீங்கின. ஜான் போஸ்கோ மறைவுரையாற்றிய அவருடைய கருத்து தெளிவினையும் பேச்சு திறமையும் கண்டு அனைவரும் வியந்து போற்றினர். ஆனால் ஜான் போஸ்கோ தமது உயிர் நண்பனாகிய கொமெல்லோவின் மறைவுரையை நன்கு உயர்த்தி பேசிவிட்டு தாம் பேசிய மறைவுரையை பற்றி பின்வருமாறு கூறுகிறார். என் வேத சாஸ்திர படிப்பின் முதலாண்டில் தேவதாயினை பற்றி ஒரு மறைவுரை செய்ய நேரிட்டது. அது என்ன நன்மை தந்ததோ நான் அறியேன். ஆனால் நாலா பக்கங்களிலிருந்து வரும் புகழாலும் கீர்த்தியாலும் நான் பெருமைப்படுத்தப்பட்டேன். ஒரு நாள் நான் பேசிய மறைவுரையை பற்றி பங்கு குருவானவரிடம் உரையாடினேன். தந்தையே, என் மறைவுரையில் ஏதேனும் பிழைகள் இருந்தனவா? மறைவுரையை பற்றி உங்களின் கருத்தென்ன என்றேன். உனது மறைவுரை உண்மையாகவே நன்றாக இருந்தது. அரிய வசனங்களுக்கும் தகுந்த மேற்கோள்களுக்கும் வேத வாக்கியங்களுக்கும் குறையில்லை. மறையுரை பல தலைப்புகளாக பிரிக்கப்பட்டு அவை யாவும் ஒன்றுக்கொன்று பொருத்தப்பட்டவைகளாயிருந்தன என்றார். மக்கள் அனைவரும் என் பேச்சினையும் அதில் உள்ள கருத்தினையும் நன்கு கண்டுபிடித்திருப்பார்களா என்றேன். இல்லை, நானும் இன்னும் இரண்டொருவர் மட்டுமே கண்டுபிடித்திருப்போம் என்றார். என்ன, அவ்வளவு எளிதான காரியங்கள் கண்டுபிடிக்காமல் போனதெப்படி? அவைகள் உமக்கு எளிதானதாக தெரியும். சாதாரண மக்களுக்கு அவை எட்டியிரா. வேதாகம திருச்சபை சரித்திர உண்மைகளை கடல் மடை திறந்ததை போல் பேசுவதனால் அவர்களுக்கு வரும் நன்மை என்ன? அப்படியானால் நீங்கள் எனக்கு சொல்லும் அறிவுரை என்ன? உயரிய நடையை தவிர்த்து மக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய எளிதான மொழிநடையில் பேச வேண்டும். பல வேத வாக்கியங்களை கொண்டு விளக்குவதை விட சிறிய புதுமைகள், நிகழ்ச்சிகள், உவமைகள் இவைகளை கொண்டு விளக்கி காண்பிப்பது உயர்ந்ததாகும். அதுவே சிறந்ததும் ஆகும். குருவானவர் சொல்லிய அறிவுரைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தினேன். ஜான் போஸ்கோ தமது உற்ற நண்பனாகிய கொமெல்லோ வீட்டிற்கு சென்று அவருடன் சில நாட்கள் கழிக்கலானார். அவ்வேளையில் கொமெல்லோ நற்சுகத்துடன் இருந்தபோதிலும் தான் கூடிய விரைவில் அவ்வுலகை விட்டு பிரியப் போவதாக தன் நண்பர்களிடம் கூறினார். கொமெல்லோ மகிழ்ச்சியாக தமது கடமைகளை செய்து வந்தார். ஜெப தியானங்களில் வழக்கத்திற்கு மேல் அதிக நேரம் செலவழித்து வந்தார். பாவத்தின் பேரில் அவருக்கு அதிக அருவருப்பு உண்டாக அடிக்கடி நரகத்தை பற்றி தியானிப்பார். எல்லோருக்கும் முன்மாதிரியாக நடந்து வந்தார். அத்தகைய சிறப்புடைய அண்ணல் 1839 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 2ஆம் நாள் மண்ணுலக பாரத்தை நீத்து விண்ணுலகில் இறைவனோடு இரண்டர கலந்தார். கொமெல்லோவின் மரணம் ஜான் போஸ்கோவை ஆறா துயரில் ஆழ்த்தியது. உயர்ந்த உண்மையான நண்பனை இழந்தார். பண்புக்கே இலக்கணமான நல்ல பண்பாளனை இழந்து வாடினார். முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்தோடு ஒன்றாக இணைவதே நட்பு என்ற தன்மைக்கு வழிகாட்டியாக அமைந்த நண்பனை இழந்து தவித்தார். அவருடைய புண்ணிய வாழ்க்கை வரலாற்றை ஜான் போஸ்கோ ஒரு சிறிய சரித்திரமாக எழுதியிருக்கிறார்.